வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீஸாருக்கு இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த தூக்கு தண்டனையை உறுதி செய்வதற்கு சட்டப்படி மாவட்ட ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 24ஆம் தேதி சிபிஐ மனு செஞ்சது மதுரை பெஞ்சில். மனு செய்யும்பொழுது அப்போது குற்றவாளிகள் 9 பேரையும் கான்ஃபரன்ஸ் காலில் ஜட்ஜு கூப்பிட்டுருக்காரு. ஜெயிலேருந்து கான்ஃபரன்ஸ் காலில் ஆஜராகிருக்காங்க. என்ன நீங்கள் இது வரைக்கும் மேல்முறையீடு செய்யலை, மேல்முறையீடு செய்யறது லேட் ஆகி போச்சு, ஏன் பண்ணலை நீங்கள் அப்படின்னும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இன்னும் தீர்ப்புடைய நகல் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, தீர்ப்போட நகல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுத்துருப்பாங்களே, நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டு உடனே மேல்முறையீடு பண்ணுங்கள் அப்படின்னு ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்கிறார். இது ப்ரொசீஜர். யாராக இருந்தாலும் எந்த நம்ம மாவட்ட நீதிமன்றத்தில் இதை மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு சிபிஐ மனு போட்டுச்சு, நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. உடனே இவங்க அவகாசம் வேணும் கேட்டு சொல்லியிருக்காங்க. சரி, உடனே அவகாசம் கொடுங்க, அவகாசம் கொடுக்குறோம், உடனடியாக நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி தேதியை தள்ளி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கரெக்டு தான். தூக்கு தண்டனை அப்படின்னும் போது எல்லாத்தையும் பார்த்து தான் செய்வாங்க. அதே மாதிரி மாவட்ட நீதிபதி அவர்களும் கரெக்டாக தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரையில் அவங்க வாங்கின சம்பளம் உண்டு. அதாவது தண்டனை பெறுற வரைக்கும் அவங்க சம்பளம் வாங்கலாம். தண்டனை பெற்றுவிட்டால் அவங்க குற்றவாளி, அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். முதல்ல கொடுத்தாங்க இல்லையா சம்பளம், அதோடு சரி. இதை போய் உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ மன்னிக்கணும், அது ரெண்டுமே ஒன்று தான், ஜனாதிபதி கிட்டேயோ போய் கருணை மனு கொடு விடுதலை ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இனிமேல். அதனால் அவங்களுக்கு சம்பளம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பல லட்சங்கள் பல கோடிகள் மாவட்ட நீதிமன்றம் அவங்களுக்கு அபராதம் விதித்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு இல்லைங்களா. அதெல்லாம் சேர்த்து தான் இவங்க மேல்முறையீடு பண்ணுவாங்க. பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பான்? பணம் கொடுத்தா குற்றவாளி ஒத்துப்பானே, ஒத்துக்கணும் மாதிரி ஆகிடும்ல. அதனால் பணத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இவங்க. உடனடியாக அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மேல்முறையீடு பண்ணுவாங்க. எங்களுக்கு நகலே வரல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க சார்பாக ஆஜரானாங்க இல்லையா வக்கீல், அவங்க காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்கணும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில். அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குற அன்னைக்கு இந்த 9 பேருக்காக அனுமதிக்கப்பட்ட வக்கீல்கள் யாருமே வரலை. இலவச சட்ட ஆலோசனை குழுவிலிருந்து ஒருத்தர் நியமிக்கப்பட்டார். அவர் மட்டும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தார். பெரும்பாலும் தண்டனை தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கிடைக்கும்னு தெரியும் வக்கீலுங்களுக்கு. அதனால தான் அவங்க ஆஜராகாத போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஆஜராகாத போனாங்க. சரி, காப்பி அப்ளிகேஷன் போட்டு அந்த தண்டனை பெற்ற நகலை வாங்கினா தானே படித்து பார்த்து அப்பீல் பண்ண முடியும். இது எல்லாம் நாள் கடத்துறது, வேணுமனே நாள் கடத்துறது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருப்போமே. எப்படி இருந்தாலும் மதுரை பெஞ்சில் இவங்க அப்பீல் போட்டாலும் கன்விக்ஷன் அங்கேயும் கன்ஃபார்ம் ஆகிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 9 பேருக்கு யாருமே கருணை அடிப்படையிலேயோ எந்த அடிப்படையிலேயோ இவங்களுக்கு விடுதலையோ அல்லது இந்த தண்டனையை குறைக்கவே கூடாது. அப்படி குறைத்தா சட்டத்துக்கு மரியாதை இல்லை, அரசுக்கு மரியாதை இல்லை, நீதிமன்றத்துக்கு மரியாதை இல்லை, இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் இந்த 9 பேருக்கு தூக்கு 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 உறுதி உறுதி உறுதி. இந்த 30ஆம் தேதி வாய்தால என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.